ஒரு அழகான கிராமத்துல சேகருங்கிறவரு புதுசா திருமணமானவரு. அவரு தன்னோட மனைவி செல்விக்காக சிக்கன்களை வாங்கிட்டு போயிட்டு இருந்தாரு. செல்விமா, செல்விமா, கொஞ்சம் வா. உனக்காக கறி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு கறி குழம்பு வச்சு ஜாம் ஜாம்னு சாப்பிடணும். வாமா. என்னங்க என்னங்க கறி வாங்கிட்டு வந்திருக்கிறீங்களா? ஆமா, எவ்வளவு கறி வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க? நல்லா 1 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு காரசாரமா குழம்பு வச்சு என்னை அசத்திடணும் பாத்துக்கோ. அந்த அளவுக்கு உன் குழம்பு சுவையா இருக்கும்னு நினைக்கிறேன். இது கிராமத்துக்குள்ள நிறைய பேர்த்த கேள்விப்பட்டிருக்கிறேன். உன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்குன்னு. நானும் சாப்பிட வேணாமா இன்னைக்கு? போமா, போய் வச்சு கொடுமா. செல்வி வைக்கிற அந்த சிக்கன் குழம்பு வீட்டுக்கு வெளியே வரைக்கும் மணந்துச்சு. அந்த அளவுக்கு சுவை அருமையா இருக்கும். அட 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 செல்வி, உன் கை பக்கவும் என்ன கை பக்கவும்! ஆகா, இவ்ளோ வாசனை வருது செல்வி. எனக்கு இப்பவே அந்த அடுப்புல இருக்க குழம்பு எடுத்து குடிச்சிடலாம் போல இருக்குது. அந்த அளவுக்கு மனம் அருமையா இருக்குது தெரியுமா? என்னங்க, நீங்க குழம்பு எடுத்து குடிக்கலாம் வேணாம். சாப்பாடு தயாராயிருச்சு. நீங்க போய் ஹால்ல உட்காருங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு. நான் வச்ச கைப்பக்குவம் எப்பவுமே சூப்பரா தான் இருக்கும். நீங்க சாப்பிட்டு பாருங்க, இதை விட அருமையா இருக்கும். ஐயோ செல்வி, இன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட போறேன். எனக்கு மனசுல திருப்தியா இருக்கு செல்வி. ஆகா, மனமே அருமையா இருக்கு. இந்த சாப்பாடை சாப்பிட்டா எவ்வளவு ருசியா இருக்கும். ஐயோ, சாப்பிடணும்னு ஆசையா இருக்கே. சீக்கிரம் எடுத்துட்டு வா செல்வி. எனக்கு டான்ஸ் ஆடணும் போல இருக்குது இந்த குழம்பு வாசனையில. அவளும் அந்த கறி எடுத்து போட்டு அவனுக்கு சாப்பாடை பரிமாறிட்டு இருந்தா. செல்வி, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. நான் தான் 1 கிலோ கறி எடுத்துட்டு வந்தேனே. அப்புறம் என்னம்மா இதுல 2 துண்டு இல்லைன்னா 3 துண்டு தான் இருக்கு. கொஞ்சம் கறி நிறைய போட்டாதான் என்ன? 1 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கிறேன்ல, நம்ம தாராளமா நம்ம 2 பேத்துக்கு போதும் தானே. இன்னும் கொஞ்சம் கறி எடுத்து வைக்கிறியா? இல்லைங்க, என்ன நீங்க என்னை சந்தேகப்படுறீங்க? நானா கறி எடுத்து சாப்பிட்டேன்? இந்த குழம்புல அவ்வளவுதான் கறி இருந்துச்சு. நீங்க வேக வேக இந்த கறியெல்லாம் சுண்டி போயிருச்சு போல. பாருங்க, கறியெல்லாம் குழம்புல கரைஞ்சு போய் கிடக்குது தூள் தூளா. அதனால குழம்புல கரைஞ்சிருக்கும். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான்லாம் எதுவும் சாப்பிடலங்க. இருக்கிற கறியை சாப்பிடுங்க. என்னை சந்தேகப்பட்டீங்கன்னா எனக்கு அவர் கெட்ட கோவம் வந்துரும் பாத்துக்கோங்க. இல்லம்மா செல்வி, அப்படியே நீ சாப்பிட்டிருந்தா கூட எனக்கு சந்தோஷம்தான். ஆனா 1 கிலோ கறிக்கு 100 கறி கூட இருக்காது போலயே. அதனாலதான் நான் கேட்டேனே தவிர வேற எதுவும் இல்லம்மா. பரவாயில்ல, நான் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு இதுவே போதும்டா. அவனு சரின்னு அவங்க ஊத்துன குழம்ப சாப்பிட்டுட்டு போனா. அந்த குழம்பு மட்டும் தான் இருந்துச்சு தவிர அதுல கறி 2 பீஸ் தான் இருந்தது. என்னடா இது, 1 கிலோ கறி வாங்கி 100 கறி கூட இருக்காது போல நம்ம கிட்ட. என்னமோ சரி விடு, நடக்குது நடக்கட்டும். நேத்து சாப்பிட்ட கறி குழம்பு அவனுக்கு சாப்பிட்ட மாதிரியே இல்லாதனால திரும்பவும் கறி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தான். இன்னைக்காச்சும் கொஞ்சம் மன திருப்தியோட சாப்பிடலான்னு நினைச்சான். என்னங்க இது, இன்னைக்கு கறி எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஐயோ, என்னங்க தினமும் கறி எடுத்துட்டு வந்தா என்ன அர்த்தம்? இல்லம்மா, நேத்து எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இல்ல. அதனாலதான் இன்னைக்கு கறி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு 2 கிலோ கறி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். 2 கிலோவுமே நல்லா குழம்பு வச்சு குடு என்ன? சரிங்க, 2 கிலோ கறியுமே உங்களுக்கு சமைச்சு வச்சிடறேன். கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க, நான் சமைச்சிட்டு வரேன். அவளும் கோழி குழம்ப நல்லா ருசிக்க ருசிக்க சமைச்சுக்கிட்டு இருந்தா. அன்னைக்கும் அவ போட்ட சாப்பாடுல கறியே இல்ல. இது அவனுக்கு திரும்பவும் ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. என்னம்மா, நேத்து கூட 1 கிலோ கறி தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு நான் வாங்கிட்டு வந்தது 2 கிலோ வாச்சே. அதுல கொஞ்சமாச்சும் கறி இருக்க வேணாமா? இதுல என்னம்மா ஒரு 3-4 பீஸ் தான் இருக்கும் போல. என்ன செல்வி இது, தினமும் இதே இருந்தா என்னதான் பண்ண முடியும்? மிச்ச கறியா எங்க தான் போகுது, கொஞ்சம் சொல்லு. என்னங்க, இப்ப வர கறி எதுவுமே சரியில்லைன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நானா எல்லாமே வயிற்றுக்குள்ள கொட்டிக்கிறேன். எனக்கு என்ன அவ்வளவு பெரிய வயிறா இருக்குது? தயவு செஞ்சு இப்பெல்லாம் கேக்குற மாதிரி தான் கிட்ட பேசாதீங்க. இல்ல செல்வி, இனிமேல் கேட்க மாட்டேன். எனக்கு இதுவே போதுண்டாமா. கறி எடுத்து போய் நான் சாப்பிட்டு கிளம்புறேன் என்ன? ஆனா சேகருக்கு இது ஒரு புரியாத புதிராவே இருந்துச்சு. கறியெல்லாம் எங்க போகுதுன்னு அவன் யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தான். அவன் 1 மாசமா கறி வாங்கி கொடுத்துமே அவனுக்கு சரியான கறியே வரல. அந்த அளவுக்கு அவன் ரொம்ப குறைச்சு தான் போட்டுட்டு இருந்தா. இப்படியே அந்த நாட்கள் போச்சு. ஒரு நாள் செல்வி கடைக்கு போலான்னு கிளம்பினா. எனக்கு நான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் வீட்டை பத்திரமா பாத்துக்கங்க என்ன? கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். அதுக்கப்புறம் சமைச்சு கொடுக்குறேன். சரி செல்வி, சீக்கிரம் போயிட்டு வா என்ன? அடடடடா, ஒரே குழுக்கமா இருக்கு. பேசாம ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் லெமன் எடுத்து ஜூஸ் போட்டு குடிப்போம். அதுதான் நல்ல வழி. ஐயோ எப்பா கடவுளே, இந்த வெயிலுக்கு இன்னும் முடிய மாட்டேங்குது. ஒரு நாள் வீட்டுல இருக்கலாம்னா இந்த ஓட்டை வீட்டுக்குள்ள இருக்கவும் இல்ல ஒரு மனுஷன். சரி, போய் ஏதாவது ஜூஸ் போட்டு குடிப்போம். அவனும் ஃப்ரிட்ஜ்ல இருந்து லெமன் எடுத்து ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு கிளம்பினா. ஐயோ அட கடவுளே, என்னது இது? அட பாவி, என்னது இது இப்படி பண்ணி வச்சிருக்கிறா? அடடடடா, ச்சே. அங்கதான் அவனுக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் காத்துட்டு இருந்தது. அவனும் எதுவுமே சொல்லாம திரும்பவும் ஹால்லே வந்து உட்காந்துக்கிட்டான். தன்னோட மனைவி வர வரைக்கும் அதே இடத்துல உட்காந்துருந்தான்.
எப்பப்பா என்னங்க மார்க்கெட்ல ஒரே கூட்டம் பார்த்துக்கங்க. இந்த வெக்கையில என்னால வாங்கவே முடியல. இருந்தாலும் கஷ்டப்பட்டு வாங்கலாம்னு பார்த்தேன், ஆனா எதுவுமே வாங்க முடியல. இன்னொரு நாள் போய்க்கலான்னு விட்டுட்டேங்க. நான் உங்ககிட்ட தானே பேசுறேன். என்ன பேசுறத கண்டுக்காம உட்காந்துருக்கீங்க? அப்படி என்ன உங்களுக்கு சிந்தனை? என் சிந்தனை முழுக்க உனைய பத்தி தான் இருக்கு. நீ கிச்சன்ல என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? ஒழுங்கா இங்க வா, உன்கிட்ட உனக்கு காட்டணும்னு நினைச்சேன். வா வா உள்ள வா. என்னது இது? டப்பா ஃபுல்லா சிக்கனை அடைச்சு வச்சிருக்க. இதெல்லாம் எப்போ வாங்கின சிக்கன்? பூரா கெட்டு போய் கிடக்குது உள்ள. என்னமா காரியம் பண்ணி வச்சிருக்கிற? ஐயோ இது வாடையை பார்த்தாலே எனக்கு ஒமட்டிக்கிட்டு வருது. எதுக்கு இதெல்லாம் போட்டு டப்பால அடைச்சு வச்சிருக்கிற? எனக்கு உங்ககிட்ட ஒரு உண்மையை நான் மறைச்சிட்டேன். இருந்தாலும் அந்த உண்மையை நான் இப்ப சொல்லிடலான் இருக்கிறேன். இத்தனை நாளா நீங்க சிக்கன் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கம்மியா வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கல்ல, அந்த சிக்கன் மிச்சம்லாம் வேற எங்கேயும் போல. டப்பாக்குள்ள போட்டு மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் வச்சிருக்கிறேன். இதை எதுக்காக வச்சிருக்கேன்னு கேளுங்க. அடுத்த மாசம் எப்படியும் மழை காலம் வந்துடும். இந்த சிக்கன்லாம் பேக் பண்ணி வச்சுட்டா அடுத்த மாசம் யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஐயோ இப்படி முட்டாளா இருக்கியம்மா. இந்த சிக்கன் பூரா கெட்டு போயிருச்சு. இதுல எங்க அடுத்த மாசத்துக்கு நீ வச்சிருக்கிற? ஒழுங்கா நான் எடுத்து கொடுத்தப்ப இந்த சிக்கன்ல சமைச்சிருந்தாவது என் வயிற்றுக்குள்ள நல்லாவது செரிச்சிருந்திருக்கும் நேரம். அதை விட்டுட்டு இப்படி லூசுத்தனமா மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? இதெல்லாம் இந்த மாசமே தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும். இதுதான் உன்னோட அறிவுத்தனமாக்கும். நீ காசு சேர்த்து வைக்கல, வேஸ்ட் தான் பண்ணிருக்கிற. ஐயோ என்னங்க சொல்றீங்க? சிக்கன்லாம் கெட்டு போச்சா? நான் எப்படியும் அடுத்த மாசம் மழை காலம் வரும், உங்களுக்கு வேலை இருக்காது. நீங்க வீட்ல இருக்கப்ப தினமும் இந்த சிக்கனை எடுத்து போட்டு சிக்கன் குழம்பு வச்சு கொடுக்கலாம்னு நினைச்சா நீங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க? சரியான முட்டாளா இருக்க நீ. இந்த சிக்கன்லாம் கெட்டு போச்சு, தூக்கி போடு. இனிமேல் இந்த வேலையை பார்க்காத. ஒழுங்கா சிக்கன் வாங்கிட்டு வரப்பே சமைச்சு இருந்ததாவது என்னால் நல்லா சாப்பிட்டு இருந்திருப்பேன். சிக்கன்ல எங்க தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் இப்பதானே புரியுது. மூடி பூரா ஃப்ரிட்ஜுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கேன்னு. போமா முதல்ல இதெல்லாம் எடுத்து வெளியே தூக்கி போடு போ. இந்த பொருளை சேமிக்கணுமோ அதை தான் சேமிக்கணும். இப்படி தேவையில்லாதான் சேமிச்சா இப்படிதான் ஆகும். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம குட்டி கார்ட்டூன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.